டவுன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அடுத்ததாக ரிலீஸ் ஆக போகும் படம் பராசக்தி. பராசக்தி படத்தில் ரவி மோகன், ஸ்ரீலீலா, அதர்வாலாம் கூட சிவகார்த்திகேயன் கூட இணைஞ்சு நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் சுதா கங்கராவோட இயக்கத்தில் தயாராகிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தோட ஃபைனல் ஷெடியூல் பொள்ளாச்சியில் பிளான் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அடுத்ததாக இந்த படம் பொங்கல் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நடிகர் எஸ். ஏ. சூர்யா அவர்களே இயக்கி ஹீரோவாக நடிக்கும் படம் கில்லர். கில்லர் படம் ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் இன்னைக்கு அஃபிஷியலாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. பிரித்தி அசரானி அவர்கள் இந்த படத்தில் ஃபீமேல் லீட் நடிக்கிறாங்க. ஏஆர் ரகுமானோட மியூசிக்கில் எஸ். ஏ. சூர்யா அவர்களே ஹீரோவாக நடித்து இந்த படத்தை இயக்குறாரு. நடிகர் ஜிவி பிரகாஷ் மற்றும் பிந்து மாதவி நடிப்பில் அடுத்த புதிய படம் பிளாக்மெயில். டைரக்டர் மு. மாறனோட இயக்கத்தில் படம் பக்காவான த்ரில்லர் படமாக தியேட்டரில் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் ட்ரைலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்கள் இன்றைக்கி இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒன்ஸ் மோர் படத்தோட அஃபிஷியல் புது செகண்ட் சிங்கிள் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் தாஸ் மற்றும் அதித்தி சங்கரோட நடிப்பில் படம் அப்கமிங்காக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் தனுஷ் அவர்கள் ஜிவி பிரகாஷோட பிளாக்மெயில் படத்தோட ட்ரைலர் வெளியிட்டிருந்தார். இன்னைக்கு நடிகர் தனுஷ் அவர்களோட இட்லி கடை படத்தோட இசை கூடிய சீக்கிரத்தில் வெளியாக போகிறதா ஜிவி பிரகாஷ் அவர்கள் ட்விட்டரில் ட்வீட் போட்டிருக்காரு. இட்லி கடை படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் நடிகர் தனுஷோட பிறந்தநாளை முன்னிட்டு வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட்லி கடை படம் அக்டோபர் 1ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இட்லி கடை படம் நடிகர் தனுஷ் அவர்களே இயக்கி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படம் ஜூலை 4ஆம் தேதி இந்தியாவில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகி இதுவரைக்கும் இந்தியாவில் மட்டுமே 100 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலாகி இருக்கிறதா படக்குழுவினர் அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நடிகர் அஜித்குமாரை வச்சு குட் பேட் அக்லி படத்தை இயக்கிய டைரக்டர் அதிக் ரவிச்சந்திரன் அவர்களே அஜித்குமாரோட அடுத்த படத்தையும் இயக்க போகிறாரு. இப்போ அஃபிஷியலாகவே அஜித்குமாரோட 64வது மூவி அதிக் ரவிச்சந்திரன் அவர்களே இயக்க போகிறதா இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு. அதுக்கான வேலைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதாவும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்கமிங் டேஸில் எதிர்பார்க்கலாம்னு தெரிவிச்சிருக்காரு.